ஹாய் காய்ஸ், கப் கேக் செய்ய போகிறோம். தயிரும் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க, பால் எடுத்து ஊற்றிக்கோங்க, அடுத்து ஜீனி போட்டுக்கோங்க, எத்தனை ஸ்பூன் போடுறேன்னு பார்த்துட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நம்ம கப் கேக் தான் செய்ய போகிறோம். ஃப்ளஜ்ஜியாக ஈஸி செம்மையாக இருந்துச்சு. அதை எடுக்க முடியல, நல்லா சார்ஜ் இல்லை. கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கோங்க. திறக்க முடியல, அதனால் கட் பண்ணிவிட்டு திருப்பி திறந்துருக்கேன். ஓகேவா? கண்டென்ஸ் மில்க் ஊற்றிட்டு நல்லா பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு நல்லா கலக்கணும் கைவிடாமல். கோகோ பவுடர் எடுத்து கொட்டிக்கோங்க. கோகோ பவுடர் கொட்டிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதேமாரி பேட்டர் வரணும். கோகோ பவுடர் போட்டதுக்கப்புறம் அப்புறம் மைதா மாவு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா பேட்டர் ரெடி நம்மளுக்கு. எடுத்து கப் கேக் மோல்டில் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட அந்த இது இல்லை, பேப்பர் தான் இருந்துச்சு. அதனால் இதேமாரி டம்மரில் அந்த பேப்பர் மேலே வச்சு ஊற்றி வச்சுருக்கேன். கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு சொம்பு அளவு தண்ணி. இத்தனை கப் இருக்கா, அதில் 2 2 வச்சு எடுங்க. முடியாச்சு.